ஏனையோர்கள் ஏனையோர் கடவுளாகார். ஒன்றென்றது ஒன்றேகான் ஒன்றே பதி என்றது சிவஞான போதம். திருவாசகம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றுதான். அதனால தெய்வம் அல்லது பதி, இறைவன், கடவுள், இந்த சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒருத்தரைத்தான் குறிக்கும், சுவாமியை தான். மகா சங்காரகாரணன் ஆகிய முதலையே முதலாக உடைத்து உலகுன்னு மெய்கண்டார். முதல் சூத்திரம் அவன் அவள் அதனும் அவை மூவினமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தமாதி என்பனார் புலவர் என்று சூத்திரம் சொல்லிட்டு அதுக்கு கருத்துரை சொல்லும் பொழுது தான் சொல்றார். அந்த சூத்திரத்தினுடைய மையமே இறைவன் ஒருவன் உண்டு என்று நிச்சயப்படுத்துதல். அது இறைவன் ஒருவன் உண்டு என்று நிச்சயப்படுத்துவதோடு மெய்கண்டார் அது யாராய் இருக்க முடியும் என்பதையும் சேர்த்தே நிச்சயப்படுத்துறார். இந்த உலகம் தோன்றி நின்று அழிவதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் செய்து வைப்பதற்கு ஒருவன் வேண்டும். அவ்வாறு அந்த தொழிலை செய்பவன் அவனுக்கு கடவுள் என்று பெயர் என்று முதல்ல கடவுள் என்று ஒரு பொருள் உண்டு நிச்சயப்படுத்துறார். அதுக்கப்புறம் அந்த கடவுள் யார் என்று சொல்லும் பொழுதுதான் சங்கார தொழிலை செய்கின்றவன் எல்லாவற்றையும், ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே தோற்றம் என்பது ஏற்கனவே ஒடுங்கி இருந்தது மீண்டும் வெளிவருகிறது. அதுதான் தோற்றம் என்பதெல்லாம். அதனால அந்த ஒடுக்கம் செய்வனுடைய வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் முழுமுதல் தெய்வம் என்று சொல்லி 2வது அதிகரணத்திலேயே ஒடுங்கி மலத்துளதாம் என்று சொல்லும் பொழுதே அது சங்கார தொழிலை செய்கின்ற சிவபெருமானே கடவுள் என்று சொல்வார். 3வது அது அதிகாரணமா அந்தமாதி என்பனார் புலவர் என்று சொல்லி அந்த சிவமே இந்த உலகிற்கு முதற் பொருளாம் என்று சொல்லி முழுமுதல் தெய்வம் என்பது அது சுவாமியைத்தான், சிவபெருமானைத்தான் குறிக்கும் என்று சொல்றார். ஆனால் அந்த சூத்திரத்துக்கு என்ன என்று கருத்துரை எழும் பொழுது மெய்கண்ட தேவநாயனார் மகா சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடைத்து என்று சொல்லி சங்கார தொழிலை செய்கின்ற மகா சங்காரம் சொன்னால் அனைத்தையும் உள்ளடக்குகின்ற செய்ய வல்லவனாய் செய்கின்ற தன்மையிலே இருக்கின்ற சிவபெருமானை இந்த உலகிற்கு முழு முதல் தெய்வம் என்று அங்க வலியுறுத்திட்டார். அந்த செய்தியெல்லாம் நன்கு அறிந்தும் உணர்ந்தும் இருக்கின்ற இந்த அடியார் கூட்டத்துல அந்த செய்தியை நான் மேலும் வலியுறுத்தவோ விரிக்கவோ அவசியமில்லை என்று கருதி அடுத்த பகுதிக்கு சொல்றேன். அதுல என்ன சொல்றாருன்னா, சித்திக்கு மேல் நூல் இல்லை. விஞ்ஞான சித்தி என்பதான் நூல் பெயர். சித்தியார் அப்படிங்கிற விகுதி ஒரு மரியாதைக்குரிய விகுதி. அங்க இருக்கும் ஆனரிஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். அது மரியாதைக்குரிய விகுதி. அதனால பாரதி என்பவர் பாரதியார் என்று சொல்வது போல சித்தி என்பதான் நூலு, சித்தியார் என்று சொன்னார். அருமையான ஒரு நூல். இந்த நூலினுடைய பெருமையை சொல்லும் பொழுதே எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தாய்மான சுவாமிகள் அருமையா ஒரு பாட்டு சொல்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் பணிவது என்னாலோ. பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக, பாதி விருத்தம் என்று சொல்லி சித்தியார் முழுமையும் படிக்கணும்னு சொல்லல, சித்தியார் முழுமையா பாடணும்னு சொல்லல, சித்தியார்ல ஒரு பாட்டு கூட சொல்ல, பாதி பாட்டு அதை படிச்சாலே இப்பார் விருத்தமாக அவ்வாறு சொன்ன உண்மை சாதித்தார் அருணன் சிவாச்சாரியார் பொன்னடியை தான் பணிவது என்னாலோ என்று சொன்னார். குருஞான சம்பந்தரும் சிவபோகசாரம் நூலில 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக முக்தி நிலை நிற்போர்க்கு பேராக பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். இந்த உலகத்திலே உள்ள நூல்களை எல்லாம் படித்த ஒரு திருப்தியை படித்த ஒரு முழுமை அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அருணதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார்ல ஒரு திருவிருத்தம் அதுல பாதி படிச்சா போறோம்னார். அது எந்த பகுதிங்கிறதையும் 8ஆம் சூத்திரத்துல அறியாமை அறிவகற்றி என்று சொல்லக்கூடிய அந்த திருவிருத்தம் தான் அது என்று சிவபோகசாரத்துக்கு உரை செய்த அருணை வடிவேல் முதலியார் ஐயா அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட அந்த ஒரு சிறப்புக்குரிய நூல் தமிழிலே நாமெல்லாம் தமிழர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தமிழர்களா இருக்கிறோம். மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிறது.
தமிழ் தமிழன் என்று சொல்லணும் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கணும்னு ஒன்று சொன்னாங்க. வள்ளுவ நூல், அன்பர் திரு வாசகம், தொல்காப்பியம், தெள்ளு பரிமேலழகர் செய்த உரை, ஒன்னிய சீர் தொண்டர் புராணம், தொகு சித்தி, ஓராறும் தந்தமிழ் மேலாம் தரம். இந்த தமிழ் நூல்கள்ல 6 நூல்களை அந்த காலத்துல எடுத்து சொன்னாங்க. இதுதான் ரொம்ப கண்டிப்பா படித்திருக்க வேண்டிய நூல்கள் அப்படின்னு தன் தமிழின் மேலாம் தரம் என்று சொல்லி தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற நூல்கள் அல்லது தமிழிலே சிறப்பான நூல்கள் என்று இந்த 6 நூல் சொன்னார். வள்ளுவ நூல் திருக்குறள், அன்பர் திருவாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகர் உரை, அதாவது திருக்குறள் சொல்லி இன்னொரு நூலா பரிமேலழகர் உரை என்று சொல்லி, ஒன்னிய சீர் தொண்டர் புராணம், பெரிய புராணம், 6வதா தொகு சித்தி, ஓராறும் தந்தமிழ் மேலாம் தரம் என்று சொல்வார். அப்பேற்பட்ட சிறப்புடைய நூல் இது. இந்த நூலினுடைய சிறப்புகள் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போலாம். பொதுவா ஒரு நூலுக்கு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் உரை செய்திருப்பார்கள். சிவஞான சித்தியாருக்கு எவ்வளவு பேர் உரை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுதே இந்த நூலினுடைய பெருமை நமக்கு புரியுது. பழைய காலத்து உரைகள்ல 6 உரைகள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படும். மறைஞான சம்பந்த தேசிகர், வீழி சிவாக்கர யோகிகள், நிரம்பழகிய தேசிகர், ஞானப்பிரகாசர், மாதவ சிவஞான சுவாமிகள், மேலகரம் சுப்பிரமணிய தேசிய மூர்த்திகள், இப்படி 6 பேர் அதுக்கு 60 உரை என்றே அந்த காலத்துல வெளியிட்டாங்க. எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு நிலையில எழுதப்பட்ட பெரியவர்கள் செய்த உரைகள். அதன் பின்னரும் உரைகள் கொண்டே இருந்தன. சிவஞான சுவாமிகள் உரையை தழுவி தூத்துக்குடி முத்தியா பிள்ளை அவர்கள் உரை செய்தார். இலங்கையைச் சேர்ந்த திருவிளங்கம் அவர்கள் புத்துரை செய்தார். அருமையான உரைகள். இப்பொழுது அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே அதை மறுபதிப்பும் செய்திருக்கிறார். பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அந்த நூல்லாம் கிடைக்குது. நிறைய பேர் செய்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சுமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் அண்மை காலத்துல வைத்தியநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்ப ரொம்ப அண்மையில ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பெருமை. ஆஸ்திரேலியா சிட்னியில உலக தமிழ் சைவ பேரவையின் சார்பிலே டாக்டர் சபார் சிவாச்சாரியார் அவருடைய உரையை இப்பொழுது ஆகம பேருரை என்று சித்தியார், அருமையான ஒரு உரை. இப்படியெல்லாம் இவ்வளவு உரைகள் ஒரு நூலுக்கே கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நூலினுடைய பெருமை நமக்கு தெரியும். நூலை சொல்லும் பொழுது நூலாசிரியருடைய வரலாறு சொல்லணும். நூலாசிரியருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திருத்துறையூர் அவருடைய ஊர். துறையூர் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு சுந்தரர் திருவெண்ணையூர் ஆட்கொண்ட போது திருநாவலூர் பாடி நேர அங்கதான் போறார். வேண்டிக் கொள்வேன் வரலாறுல சுந்தரர் முதல்ல போற இடமே திருத்துறையூர் தான். அங்கே இருந்துதான் அப்புறம் அப்படியே திருவீரட்டானம் அங்க வாரார். சித்தவடம்படத்துல ஆட்கொள்ளப்படுறார். திருவடி ஜோஷி இதெல்லாம் வருது. அப்போ முதல்ல போய் வழிபாடு செஞ்சது என்னன்னா வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன் பாடின இடம் திருத்துறையூர். அந்த திருத்துறையூரை சார்ந்தவர் அருணன் சிவாச்சாரியார். அவருடைய பெற்றோர், அவருடைய இயற்பெயர் அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. மெய்கண்டாருடைய நேரடி மாணாக்கர் என்கிற வகையிலே மெய்கண்டாருடைய காலம் என்பதனாலே 13ஆம் நூற்றாண்டு 1632 1634 35 அந்த காலங்கள்ல வாழ்ந்தவர்கள் என்று தெரியுது. சகல ஆகம பண்டிதர் என்று ஒரு பெயர் அவர்களுக்கு இருந்தது தெரியுது. 28 சைவ ஆகமங்களையும் மிக ஆழமாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பெற்றவர்கள். எல்லா ஆகமங்களையும் ஓலைச்சுவடிகளாக மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போகலாம். ஆகமங்கள்ல நமக்கு ஏதாவது சந்தேகம்னு சொன்னா உடனே அதற்கு பதில் சொல்லிட்டு அதன் பின்னர் வண்டியில இருந்து அந்த ஆகமத்தை எடுத்து நமக்கும் காட்டுவாராம். பாருங்க, சந்தேகம் கிட்ட முதல்ல சொல்லிடுறாரு. சொல்லி இந்த ஆகமத்தின் அடிப்படையிலே சொன்னேன், இந்த இருக்கு பாருங்க என்று சொல்லி எடுத்து காட்டுகின்ற அளவிற்கு ஆகமத்திலே பெரும் புலமை உடையவர்கள். அதனால சகல ஆகம பண்டிதர் என்று பெயர் அவர்களுக்கு. அவர்களுடைய மாணவர் தான் அச்சுத கலப்பாளர் மெய்கண்ட தேவநாயனுடைய யார். இதெல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு. எந்த அளவுக்கு இவருடைய ஞானம் என்று சொன்னால் அச்சுத கலப்பாளர் தனக்கு குழந்தை பேர் இல்லை என்று வருத்தப்பட்டு தன்னுடைய குலகுருநாதர்கிட்ட சொல்ல
குலகுருநாதரும் அதற்காக என்ன பண்ணார், தேவாரத்திலே கயிறு சாத்தி பார்த்து திருவெண்காட்டு பதிகம் வர கண்காட்டு முதலான பதிகம் அதில் உள்ள பாடலையும் எடுத்து காட்டுறார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் என்று அன்றைக்கு இவர் 13ஆம் நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்தர் பாடிய பாடலை எடுத்து காட்டி, அதனால உங்களுக்கு நிச்சயமாக திருவெண்காட்டு பெருமானுடைய திருவருளால் குழந்தை பேர் கிடைக்கும், நீங்க அங்க போய் வழிபாடு செய்யுங்க 2 பெருமான்னு சொல்லி அவர்களை வழிநடத்தி, அவ்வாறு செய்து அவர்கள் அங்கு அச்சுதர் கலப்பாளரும் அவரது மனைவியாரும் அங்கே திருவெண்காடு சென்று வழிபாடு செய்து அங்குள்ள 3 குளங்களிலும் கோயிலுக்குள்ளேயே குளிச்சு இந்த பதிகத்தை பாடி முறையா வழிபாடு செய்ய அவர்களுக்கு அறிவுற்றது. அது கூட என்ன சொல்றாங்கன்னா, அச்சுத கலப்பாளருடைய கனவிலே சுவாமி தோன்றி, உன்னுடைய விதிவசத்தால் இந்த பிறவில உனக்கு குழந்தை பேர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஞானசம்பந்தருடைய இந்த பதிகத்தை பாடி நீ வழிபாடு செய்தனால உமக்கு ஞானசம்பந்தர் போலவே ஒரு குழந்தை தருகிறோம் என்று சொல்லி மெய்கண்டாரை கொடுத்ததாக. அந்த திருக்கோயிலுடைய சுவாமி திருநாமம் சுவேதவன பெருமாள், அதனால மெய்கண்டாருடைய இயற்பெயரும் சுவேதவன பெருமாள் என்று அமைந்தது. அவர் கிட்டத்தட்ட 3 வயதாக இருக்கும் பொழுதே திருவெண்ணைநல்லூரிலே வானமார்க்கத்திலே வந்த பரஞ்சோதி மாமுனிகள் தான் சத்தியஞான தரிசனிகளிடம் தன்னுடைய குருநாதரிடம் பெற்ற உபதேசத்தை தகுந்த ஒரு ஆன்மாவுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று எண்ணம். அப்பொழுது திருவெண்ணைநல்லூரிலே இவர் மேல வானத்துல போயிட்டு பொழுது ஒளி கீற்று தடுத்ததாகவும், அது என்ன ஒளின்னு கீழே பார்க்கும் பொழுதுதான் 2.5 வயது குழந்தையாக இந்த சுவேதன பெருமாள் விளையாடி கொண்டிருந்த பார்த்து, இந்த ஆன்மாதான் நாம் உபதேசம் செய்யக்கூடிய தகுதியுடைய ஆன்மா என்று சொல்லி அவருக்கு தன்னுடைய குருநாதர் தனக்கு செய்த உபதேசத்தை உபதேசித்து தன்னுடைய குருநாதருடைய பெயராகிய சத்தியஞான தரிசனம் என்பதையே தமிழ்ல மெய்கண்டார் என்று சொல்லி தீட்சாநாமம் கொடுத்து அருளி செய்தார்கள் என்பது வரலாறு. இந்த வரலாறுல ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும், அதுக்காகத்தான் வரலாறு தொட்டேன், இல்லைன்னா சித்தியார் பாட்டுக்குள்ள ஏதாவது சொல்லலாம். திருவெண்ணைநல்லூர்ல இருக்கிற கோயில்ல பிரார்த்த இருக்கிற பொல்லா பிள்ளையாரை போய் மெய்கண்டார் உடனே வணங்கி தன்னுடைய குருநாதர் தந்த உபதேசத்தினுடைய நுட்பமெல்லாம் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவருளாலே அறிந்து கொண்டு, கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லாரினை மலர் நல்லார் முனைவரே என தொடங்கி அந்த விநாயகருக்கு வணக்கம் செய்து சிவஞான போதம் நூலை தருகிறார். இதையெல்லாம் கண்டு அவருடைய பக்குவ நிலையினாலே உயர்வினாலே நிறைய மாணவர்கள் சேர்ந்து அவரு பாடம் எடுக்க ஆரம்பிக்க, இந்த செய்தியெல்லாம் அருள்நிதி சிவா சகலாகம பண்டிதருக்கு செல்ல, இங்க என்ன ஒரு நுட்பம்னா, மரபு வழியாக இந்த வரலாற்றை சொல்லுபவர்கள் மிக தெளிவாக எழுதியும் இருக்கிறார்கள். இதை கண்டு அருள் சகலாகம பண்டிதர் மனம் மகிழ்ந்தனர் என்று எழுதுகிறார். என்று சொன்னால் தன்னுடைய மாணவராயிருக்கின்ற அச்சுத கலப்பாளருக்கு அவருடைய குழந்தை இன்றைக்கு அந்த குழந்தை இவ்வாறெல்லாம் பாடம் சொல்லுகிறது, மாணவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய நிலை இவ்வளவு உயர்வு இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டு அவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார். இந்த தவறுதலை நம்ம என்ன சொல்லிடுறோம், சில இடங்கள்ல இப்படி பிறந்த குழந்தை ஏதோ பாடம் சொல்லுதாமே அப்படின்னு தனக்கு ஏதோ அதுல ஒரு சின்ன வருத்தம் அல்லது ஒரு ஆணவம் இப்படி எல்லாம் சொல்லலாம். சொல்றதே தவறு. அருள்நந்தி சிவாச்சாரியருக்கு ஆணவம் எல்லாம் சொல்லலாமா? மரபு வழியாவே முதல்ல சொல்லலாமா? அதனால என்ன பண்றாரு, இவர் வாரார், பார்க்க வரார், மன மகிழ்ச்சியா பார்க்க வரார். அந்த குழந்தை பாடம் எடுக்குது அதை பார்க்க அப்படின்னு தான் வரார். அந்த குழந்தை பாடம் எடுத்துக்கிட்டு இவர் அங்க பக்கத்துல வர வர ஒரு பாடம் எடுக்கிறது கேட்குது. அது ஆணவ மனத்தை பற்றி அவர் இருக்கிறார். இவர் அதனால என்ன பண்ணாராம் சொல்றாங்க. இப்படியே இவரும் ஆணவ மலத்தை பற்றி எல்லாம் பாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார், எல்லாம் பின்னாடி பாடவும் செய்யறார், பேசி இருக்கிறார், அவருக்கு தெரியும். ஆனால் மெய்கண்டார் பாடம் எடுக்கிற அந்த அழகை பார்த்த உடனேதான் எல்லாம் அவருக்கு மனசுல பட்டுதான். ஆணவ மலம் என்பதனுடைய பொருளை அனுபவபூர்வமாக, ஏன்னா ஒரு நூல் வழியாக பயிறுதல் என்பது வேறு, அது அறிவு. அதனை அனுபவித்தல் என்பது வேறு.
ஞானாசிரியர்கள் தாம் வந்து பாடம் நடத்தும்போது எப்படி பண்ண மாணாக்கருக்கு அந்த அனுபவம் ஏற்படுமாறு நடத்துவார்கள். அதனால என்ன பண்ணாரு இவரு, மெய்கண்டார் அந்த ஆணவமலம் பற்றி நடத்தும் பொழுது நேர முன்னாடி வந்தாராம். ஆணவமலம் என்றால் என்ன என்று கேட்க, மெய்கண்டார் அவரை மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி பார்த்தார்ன்னு தான் சொல்றாங்க. சில பேர் சுட்டு விரலை நீட்டினாருங்கிறாங்க. அது கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. மரபு பார்வையை பார்த்தாராம். அனுபவத்தால் ஆணவ மலத்தை தனக்கு உணர்த்திய மெய்கண்டர் அந்த திருவடிகளை உடனே என்ன பண்றார், விழுந்து வணங்குறார். சகலாகமம். ஏன் ஒரு வயசு கணக்குன்னு பார்த்தா, இந்த வயசு குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு. அது அவங்க அப்பாக்கே குருநாதர் 9, 60 வயசு இருந்திருக்கணும். ஆனா அது வந்து என்ன பண்றார், மெய்கண்டாருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அடியேனை மாணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஆணவம்லாம் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாமா இப்பேற்பட்டவர்களை? புறச்சந்தான மரபிலே மெய்கண்டாருடைய நேரடி மாணாக்கராக, அதுவும் அவருக்கு இருந்த 49 மாணாக்கர்களிலே தலைமை மாணாக்கராக இருந்தவர் என்று சொன்னால், அவருக்கு போய் அந்த மாதிரி ஆணவம், அவருக்கு கோபம் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அது முறை, அது முறையாகாது. அந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த வரலாறு எடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் தெரியாம சொல்றாங்க, எழுதுறாங்க. இல்ல, அனுபவம். அது அவர் வந்தது தன்னுடைய மாணவருடைய குழந்தை அவர் பாடம் எடுக்கிறாமே அந்த அருள் நிகழ்வுல பார்க்கணும்னு மகிழ்ச்சியில வந்த இடத்துல இவர் பாடம் சொல்ற அழகு பார்த்த உடனே அனுபவபூர்வமாக ஞானாசிரியராக என்று சொல்லுகிறாருன்னு தெரிஞ்சுதான் அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். தன்னை மாணாக்கராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முதல் மாணாக்கனாக வைத்து அவருக்கு அருள்நிதி சிவாச்சாரியார் என்ற தேட்சா நாமம் கொடுத்து, பின்னர் தான் செய்த சிவஞான போதம் நூலை விரித்து ஒரு நூல் செய்க என்று கட்டளையிட்டதாகவும் அதன் அடிப்படையிலே தான் அவர் வந்து நூல் செய்தார் என்கிற சிறப்பும் வந்து தெரிய வருகிறது. அதனால இந்த வரலாற்று உண்மையை முதல்ல இது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் வரலாறு சொல்றேன். அதுக்காக தான் சொன்னேன். இந்த ஆசிரியர் சிவஞான போதம் மெய்கண்டார் அருளி தந்த நூலை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே நம்மீது கொண்ட கருணையினால் தம்முடைய ஆசிரியர் மெய்கண்டார் செய்த நூல் என்பது ரொம்ப நுட்பமான நூல், பக்குவத்தால் ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு உள்ள நூல் அது என்பதனாலே எல்லோரும் பக்குவத்திற்கு வர வேண்டும், அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் ஒரு உரை செய்தார். அதுதான் சிவஞான சித்தியார். அவர் நூல் செய்த நோக்கமே மெய்கண்டாருடைய நூல் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், அதன் வழி அவர்கள் ஒழுகி முக்தி இன்பத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும், அது கிடைக்கும். ஆனால் அதற்கான அந்த நூல் புரிய வேண்டுமே, அதற்காக இது ஒரு உரை செய்கிறார். இதை இங்க செய்தியை வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நுட்பமா வந்து காட்டுவார். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் இப்ப எல்லாரும் பாடினாங்க. நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறைதளி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன்திருமால் சொல்லுமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று சொல்லி விநாயக வணக்கம் முதல்ல செய்கிறார். அந்த விநாயக வணக்கத்துக்கு உரை செய்யும் பொழுதே சிவஞான சுவாமிகள் என்ன சொல்லுவார்னா, இவர் ஏன் இந்த விநாயக வணக்கம் செய்கிறார்? ஏன்னா விநாயக வணக்கம் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்குமாறு செய்யறது. இந்த தடைகள் எல்லாம் வினை பயத்தால் வரும். அருண் சிவாச்சாரியார் மெய்கண்டார் போன்றவர்களுக்கெல்லாம் வினை இல்லை, அதனால ஒரு தடையெல்லாம் வரல, ஆனாலும் செய்கிறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்வார். இங்க சிவஞான போதத்துக்கு வேற ஒரு காரணம் சொல்வார். இங்க சிவஞான சித்தியார் சொல்லும் பொழுது என்ன காரணம் சொல்லாருன்னா, இந்நூல் இந்நில உலகினில் நின்று நிலவுதல் பொருட்டுனர். அருணதி சிவாச்சாரியார் மங்கள வாழ்த்து அல்லது விநாயக வணக்கம் செஞ்சது ஏன்னா, சிவஞான சித்தியார் என்ற நூல் இந்த உலகத்திலே நிலைத்து இருக்க வேண்டும் என்று விநாயக பெருமான்கிட்ட வணங்குறாராம். அப்படின்னா ஏதோ தனக்கு பேர் வரணும்ன்றதுக்காக இல்லை. எங்களுடைய ஆசிரியர் மெய்கண்டார் நூலை பின்னால் 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல வருபவர்களும் கற்று தெளிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உரை முக்கியமானதாக இருக்கிறதே, அதனால இந்த நூல் நிலை பெற வேண்டும் என்று விநாயக வணக்கம் செய்தார் என்று சொல்றார். மெய்கண்டார் மேல அவர் வச்சிருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும்
எவ்வளவு பெருசு. விஞ்ஞான போதத்துக்கு சிறப்பு பாயிரும். யார் செஞ்சதுன்னு தெரியல. அவர் செஞ்சதான் சொல்றாங்க. மலர்தலை உலகின் மாயிருள் துணிய பலர்புகழ் ஞாயிறு படரி நல்ல அருமையா சொல்லி கடைசியில கொண்டு முடிப்ப பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே பொய்கண்ட அகன்ற மெய்கண்ட தேவன் அவருடைய திருவடிகளை யார் தலைமையில வச்சிருக்கிறாங்கன்னாரு. பிறவியை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எல்லாம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இது கூட சொல்ல பிறவியை விட்டு நீங்கிய சீவன் முக்தர்கள் அவர்களே மெய்கண்டாருடைய திருவடிகளை தங்கள் தலைமையில் வைத்து வழிபடுகிறார்கள். பவ நனி பவம்ன பிறவி பவ நனி வன்பகை அந்த பகை கடந்த தவத்தால் உயர்ந்தவர்கள் அடி கொலை புனை தலைமையோனே மெய்கண்டாருடைய திருவடிகளை தங்கள் தலைமையில் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி அருமையா சொல்றார். பரபக்கத்துல இந்த சிவஞான சித்தியார் என்ற நூல் 2 பகுதியா இருக்கு. நமக்கு தெரியும், பரபக்கம் சுபக்கம் என்று சொல்லி. முதல்ல ஒரு 301 திருவருத்தங்கள் பாடல்கள் பரபக்கம் என்று சொல்லி ஏனைய சமய கொள்கைகள், குறிப்பாக புறச்சமயத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லி அதனிலிருந்து சைவ சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்று காட்டுறார். கண்டனம் செய்யறதுன்னு சொல்லல, அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன என்று காட்டி சித்தாந்த சைவம் என்பது எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதனை காட்டுவதற்காக அமைந்த நூல். உலகாயுதன் மதத்தில இருந்து சௌதராந்திகன் வரிசையா சொல்லி பாஞ்சராத்திரம் வரைக்கும் வைணவனிகன் 14 சமயங்களை மறுத்து 301 பாடல்கள்ல பார்த்தார். இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா மெய்கண்டார் புதி சொல்லுவார், அருமையா சொல்லுவார். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழ பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்று சொல்லி மெய்கண்டார் வணக்கம் சொல்ற 301 திருவருத்தங்கள் இப்படி பரபக்கம் என்று சொன்ன செய்த சுவாமிகள் சுபக்கம் என்ற பதிலே சைவ சித்தாந்த செய்திகளை விளக்குமாக 328 திருவருத்தங்கள் செய்தார். அப்போ 301 ஒரு 328 629 பாடல்கள் சிவஞான சித்தியார் நூல், அருமையான நூல். அதுலயும் சுபக்கம் 2வது பகுதியா அந்த பகுதிக்கு ஒரு காப்பு செய்யுள் எல்லாம் சொல்லி அங்க மெய்கண்டார சொல்றாரு. என்னமா சொல்றாரு, எதுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா, மெய்கண்டார் பாடம் சொல்றாருங்கிறத கேட்டு ஏதோ ஒரு பொறாமையில ஒரு ஆணவத்துல வந்தாருன்னு யாரோ தவறுதலா சொல்றாரு, நம்மளால தாங்கவே முடியல, இவ்வளவு தப்பா பேசுறாங்கன்ட்டு. என்னமா மெய்கண்டாருக்கு தூதி சொல்றாரு பாருங்க, என்னை பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்த வகையெடுத்து அருளினாலே என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து இந்த பிறவியில நான் சேராத மாதிரி அப்படின்னா பிறவில இருந்து நீக்கிறது அப்படின்னு யாரு சிவபெருமான் தான் சொல்றாரு. மெய்கண்டார் சொல்றாரு, என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து என்னுடைய சிந்தனையில நான் மெய்கண்டார வச்சிருக்கிறேன்னு சொல்லல, மெய்கண்டார் என்னுடைய சிந்தனையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அவரா வச்சதுங்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நாம நீக்காமல் வைத்திருக்கிறோம் அவனுடைய தாழ்வாழ்கள் பாடல மாணிக்கவாசகர். நாம சுவாமி வச்சிருக்கோம்னு சொல்ல, சுவாமி இங்க வந்து இருக்கிறான். அதே மாதிரி இங்க சொல்ற, என்னை பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும் அவனுடைய திருவடிகளை என்னுடைய தலைமையில வைக்கிறான். தாழ் இணை தலைமேல் சூட்டும் மென்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு, மெய்கண்டான் நூல்ல சிவஞான போது தலைமையில வச்சுக்கிட்டு சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை பெருக்கலுற்றாம். இங்க சிவஞான போது சைவ சித்தாந்தம் நான் சொல்றேன் இந்த சித்தியார்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்படி சொல்றாருன்னா, மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை பெருக்கலுற்றாம் அப்படி சொல்றார். உண்மையான நூல். இந்த நூல் யாருக்காக செய்தேன்னு ஒரு பாட்டு சொல்லுவார் ஆயிரத்தில். ரொம்ப ஆழமா சொல்ற. இந்த நூல் வந்து யாருக்கு செய்யறேன்னா, முதல்ல யாருக்கு செய்யலைன்னு ஒண்ணு சொல்றார். முந்தைய பிறவிகளிலே நல்ல உயர்ந்த தவங்கள் எல்லாம் செய்து இந்த பிறவியிலே பெருமானுடைய
உபதேசத்தை, ஞானாசிரியனா அவன் எழுந்தருளிருந்து உபதேசத்தை வாங்கி கொண்டு முக்திக்கு போற அந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நான் இந்த நூல் செய்யலைன்ட்டேன். அதெல்லாம் அவங்களுக்கு சுவாமியை பார்த்துக்குவான், நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை. அப்ப நான் யாருக்கு இந்த நூல் செய்யறேன் அப்படின்னா, நூல்கள் வழியா பயின்று அதன்படி ஒழுகி அந்த முக்தி இன்பம் பெற வேண்டும், முக்தி இன்பம் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற ஆன்மாக்களுக்கு உதவியா இருக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை செஞ்சு கொடுத்தேன். பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி வண்ணும் தொண்டரை தானே தூய கதிநீர் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தாள் சேரும் பரிசினை புகழலுற்றாம். அதனால இந்த நூல் வழியாக பயின்று பெருமானுடைய திருவடி அடைய விரும்புபவர்களுக்கு, கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு, வீடு பேர் பெறணும், வீடு பேர் பெறணும், முக்தி பெறணும், அந்த விருப்பம் உள்ளவர், வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தாள் பெருமானுடைய திருவடிகளை சேருகின்ற வழி அவர்களுக்கா இல்லை இந்த நூல்ல சொல்றேன். முதல்ல நூலை சொல்வார். இது வழி நூல் என்று பெயர். அதனால மெய்கண்டார் அமைத்துக் கொண்ட 12 சூத்திரங்களை அமைத்திருக்கின்ற விஞ்ஞான போதத்திற்கு அப்படியே செய்யுள் வடிவிலே வந்த உரை நூல். அதனால இந்த உரை நூல் என்பதனால அதற்கும் உள்ள சில அமைப்புகள் அது எல்லாத்தையும் அப்படியே கடைபிடிப்பார். மெய்கண்டார் சொன்னதே எல்லாம் ரொம்ப நுட்பமா, சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமுடி நூல் என்று இன்னைக்கு நம்ம தலைமையில வச்சு கொண்டாடுற நூல் மொத்தமா பாத்தீங்கன்னா 12 சூத்திரத்துல முடிச்சுட்டு போயிட்டார். 40 வரி தான். இறைவன் உண்டுன்னா அதுக்கு ஒரு சூத்திரம் கொடுத்தார். ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம், இந்த பாசம்லாம் சொல்லாம ஒரே சூத்திரம். அவனேதானேயாய் அவையேதானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே முடிஞ்சது. 2.5 வரியில சொல்றாரு செய்ய. எப்படி புரிந்து கொள்ளுதுக்காக ரொம்ப விரிவா, ஆனா மெய்கண்டார் சொன்ன அமைப்பிலேயே எழுதி மெய்கண்டார் எங்கெல்லாம் நுட்பமா சொல்லுவாரோ அங்கெல்லாம் வெறிப்பார் இவர், நம்ம புரியறதுக்காக. இன்னும் கூட அவருடைய பாங்கு எவ்வளவு பெருமை பாருங்க. சில இடங்கள்ல மெய்கண்டார் விரிச்சு சொல்லிட்டாரு, அந்த இடத்துல நம்ம குருநாதரே சொல்லிட்டார், நாமே நீங்க விரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அங்க இவரு நுட்பமா சொல்லிட்டு, நுட்பம்னா குறைவான அளவுல எழுதிட்டு, ரொம்ப விரிக்க மாட்டார். நிறைய இடங்கள்ல விரிச்சு சொல்ற. 1-2 இடங்கள்ல மெய்கண்டார் விரிச்சு சொன்னார். உதாரணத்துக்கு 3வது சூத்திரத்துல மெய்கண்டார் இந்த உயிர் என்பது யாது என்று உயிருக்கு பிரமாணம் சொல்வார். உளதில் அதென்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலம் ஒடுக்கும் அறுதலின் உண்டி வினை இன்மை உணர்த்த உணர்தலின் கண்படியில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாய் என்ற தனுவினலான்மா எல்லாம் தெரிஞ்சு சூத்திரம். அதுக்கு மெய்கண்டார் 7 அதிகரணம் வச்சு பேசுறார் விரிவா. யாரெல்லாம் ஆன்மா ஆன்மா இல்லைன்னு சொன்னான் அவனை மறுத்தார். இந்த தேகமே ஆன்மான் அவனை மறுத்தார். சூக்கும தேகமே ஆன்மான் அவனை மறுக்கிறார். இந்திரியங்களே ஆன்மான் அவனை மறுக்கிறார். பிராணவாயுவே ஆன்மாங்கிறான் அவனை மறுக்கிறார். பிரம்மமே ஆன்மான் அவனை மறுக்கிறார். இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் ஆன்மான் அவனை மறுக்கிறார். இப்படி 7 அதிகரணம் செய்யறார் மெய்கண்டார். அதனால அவரே எங்க ஆசிரியரே இவ்வளவு விரிவா சொல்லிட்டாருன்னு இந்த ஆசிரியர் சிவஞான சித்தியார்ல மொத்தமாவே 3ஆம் சூத்திரத்தை 4 பாடல்கள் சொல்லி, அதே நேரத்துல விரிக்கிறத 8ஆம் சூத்திரத்துல நிறைய இடங்கள் விரிச்சு பேசுறார். இன்னைக்கு செய்திக்காக ஒண்ணு சொல்லி நிறைவு செய்றேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே என்பது 8ஆம் சூத்திரம். அது மூல நூல் விஞ்ஞான போதம். அதுக்கு இவர் இங்க எழுதுற ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல்னா சுவாமி குருவுமாய் குருநாதராய் வருவான். தவத்தினில் நம்ம தவம் செய்தா வருவான். வந்து உணர்த்துவான். எதை உணர்த்துவான்? இந்த உலகம் பொய் என்று உணர்த்துவான். அப்ப உலகம் பொய்ன்னு உணர்த்தா இவ்வளவு நாள் இதான நிஜம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இதை பொய்ன்னு உணர்த்தினா அப்ப என்ன செய்யறாரு? எங்க போகிறதுன்னாரு? அவன் திருவடிக்கே போயிடலாம். எப்படின்னாரு? அவனே கூட்டு போவான். இதான் சூத்திரம். ஐம்புல வேடரின், ஏன்னா ஐம்புல வேடருங்கிறது இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி. இதனால இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இதுவே உலகம் என்று இப்படியே காலம் இவ்வளவு காலமா போயிடுச்சு. எவ்வளவு பிரிவுகள் போயிடுச்சு. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. ஐம்புல வேடர்களோடைய வளர்ந்து அயர்ந்தனை மறந்துட்டோம் எல்லாத்தையும். இப்படியே அப்ப சுவாமி என்ன பண்றான்? கருணையினால நம்முடைய முதல்வன் குருநாதராய் வந்து தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த. இந்த 4 வார்த்தைக்கு சித்தியார்ல எழுதுறாரு பாட்டு சும்மா. ஏன்னா யாரு முதல்வன்? தம் முதல்வன் அப்படின்னா யாரு?
எப்படி வருவான்னாரு, குருவாய் வருவான். ஏன் குருவாய் வரணும்னாரு, வேற இதுல வந்திருக்கலாமே, ஏன் அவன் மானுட சட்டை தாண்டி வரணும்? அது காரணம் எழுதுறாரு. அப்படி குருவுமாய் வந்தவன் என்ன செய்வான்னாரு, எப்ப வருவான்னாரு, ஏன்னா சொல்லிட்டு வரணும்ல சார்னாரு. அதுக்குள்ள நான் என்ன செய்யணும் அதுக்குன்னாரு, தவம் செய்யணும்னாரு. அப்ப தவம்னா என்னன்னு எழுதினாரு. தவத்துல அவன் என்ன சொல்லுவான்னாரு, சொல்லுவான்னு சொல்லல, உணர்த்துவான். சொல்றதே நம்ம கேட்போம், சில நேரம் மறந்துடுவோம், விட்டுருவோம். அது மனசுல பதிஞ்சு அதன் வழி நாம நடக்கிற மாதிரி உணர்த்துதல். குருநாதர் என்ன பண்ணுவார், ஞானாசிரியர் உணர்த்துவார். பொய் ஆட்டி பொய் அகற்றியும்பார் உண்மை விளக்க ஆசிரியர் தான் ஞானாசிரியர். மெய்கண்டார் அதை சொல்றாரு. அதனால அங்க என்ன பண்ணார், சுவாமியே வருவான் தவத்தினில் உணர்த்த என்ன ஆகும்னாரு, விட்டு எதை விட இந்த உலக பாசங்களை விட்டு அப்புறம் என்ன ஆகும்னாரு, சுவாமி வேற நாம வேற இல்லைன்னு அவன் பக்கத்துல அப்படி போயிடும். அந்நியமின்மை என்ன எங்க போறோம்னாரு, அரண்களவு செல்லுமே அவனுடைய திருவடிக்கு செல்லும். இதான் மூல நூல் உரை செய்கிறார். அதாவது சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போகத்துக்கு எழுதிய உரை. இந்த காலத்து அமைப்பு செய்யுள் வடிவிலேயே உரை செய்திருக்காங்க. மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல். இது உவமை. இனிமே செய்திக்கு வர, மன்னவன் தன் மகன்னாரு. ஒரு அரசர், அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் ஏதோ சின்ன வயசுல மன்னர் விட்டு பிரிஞ்சு போயிட்டான், என்னன்னு தெரியல, பிரிஞ்சுட்டான். இப்ப எங்கன்னா எங்கேயோ இந்த வேடர்கள் குலத்துல போய் சேர்ந்து வேடர்கள் அவனை எடுத்து வளர்க்குறாங்க. வேடர்கள் கூட வளர்றதுனால அவனுடைய பழக்கம், அவனுடைய பயிற்சி எல்லாம் எப்படி இருக்குன்னா, வேடர்களுக்குள்ள குணங்கள் எல்லாம் அவன்கிட்ட வருது. ஒரு நாள் என்ன பண்ணா, மன்னன் இவன் அங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு வந்து வேடர்கள்ட்ட இருந்து அவனை பிரிச்சு தான் கூட கூட்டு போய், இப்ப மன்னன் கூட கூட்டு போயிட்டாலும் என்ன ஆயிட்டான், இளவரசன். அதனால அவனுக்குரிய அந்த சிறப்புகள் எல்லாம் செஞ்சு அவன் வந்து நாளை அவன் தானே மன்னனா வச்சு வைக்கிறான். அதனால அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்குமாறு தன் கூட வச்சான்னு ஒரு கதை சொல்ற மாதிரி சொன்னார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. ஏன்னா நான் ராசா விட்டு பிள்ளைன்னு தெரியாம, அரசன் எங்க அப்பா அரசன்னு தெரியாம வளர், அவனை அறியாது மயங்கி நிற்ப. பின் அவனும் அரசனும் அங்கிருந்து வந்து என் மகன் நீ, நீ என் பிள்ளடா, என் மகன் நீ என்று அவரின் பிரித்து வேடர்கள் இருந்து கூட்டிட்டு வந்து பிரித்து பெருமையோடும் தானாக்கினா என்ன, இப்ப அரச குலத்துக்கு அங்கு கூட்டு போயினான், தானாக்கி பேணுமா போல். எவ்வளவு இன்பத்துல கொண்டு வச்சிருப்பான் அப்படின்னு கதை சொன்னாரு. இது என்ன சார் கதை என்னது, இதுக்கு வர துண்ணி ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் ஊறும் தொல்லுயிரை. நம்மளெல்லாம் எவ்வளவு ஒரு உயர்ந்து சொன்னார் பாருங்க. நம்மெல்லாம் இறைவனுடைய குழந்தை, இளவரசன்கிற. ஏன்னா சுவாமி மன்னன்னா அப்புறம் நம்ம யாரு, சுவாமி மன்னன். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி தரவும் படிக்கிறோம். ஆனா சுவாமி மன்னன், அப்ப நம்ம மன்னனுக்கு குழந்தைகள் நம்மெல்லாம் யாருன்னாரு, இளவரசன். இவெல்லாம் நம்மளை யாரையும் அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு. உங்களை பேர் என்னன்னா, நான் சிவஜன்மம் கோயம்புத்தூர் இப்படி இந்தியா இப்படிலாம் ஆரம்பிக்கப்படாது. நான் வந்து இளவரசன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும், ஏன்னா நம்ம அப்பா வந்து மன்னர். அதனால வந்து சொல்ற துண்ணிய ஐம்புல வேடரில் எப்படி அரசர் குலத்து குழந்தை இளவரசன் அரசரை விட்டு பிரிஞ்சு தெரியாம வேடர்கள்ல கூட போய் சிக்கினாங்களோ, அது மாதிரி நாம என்ன பண்ணிட்டோம், சுவாமியை அறியாம இந்த ஆணவ மலம் என்கின்ற ஒரு மலப்பிடியினால நம்ம எங்க போயிட்டோம்னா, இந்த ஐம்புல வேடர்கள் என்கின்ற அந்த சுழல்ல சிக்கி நம்ம அப்பா கடவுள் என்பதையும் நம்ம அறியாமல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல்லுயிரை. சார், அரச விட்டு பிள்ளை வேடர் வீட்டுல என்ன வசதி இருந்திருக்கும் பாவம். அது மாதிரி நாம என்ன பண்றோம்னாரு, இருக்க வேண்டிய இடம் அங்க, அதை விட்டுட்டு இந்த உலகத்துல போய் என்ன பாவம் வந்து அப்படி செஞ்சு. அதனால துயரூரும் தொல்லுயிரை அவன் வாரான். எப்படி சார் வருவான்னு, மண்ணும் அருள் குருவாகி வந்து, மண்ணும்னா நிலை பெற்று விளங்குகின்ற அருள்னா கருணையே வடிவாய் எப்படி வாரானார், குருநாதராய். மாணிக்கவாசருக்கு திருப்பெருந்தூர்ல வந்து இறங்கினாம் பாருங்க. மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி, எங்க இந்த ஐம்புல வேடர்கள் பாசையில இருந்து நீக்கி மலமகற்றி, இதுக்கெல்லாம் காரணமான ஆணவ மலம் அகற்றி தானாக்கி சிவமாக்கி மலரடி கீழ் வைப்பன், அவனுடைய திருவடியில வச்சு நம்ம முக்தி என்பதை கொடுப்பான். என்னமா சொல்ற,
மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் இதுவரைக்கும் ஓமை இல்லையே நம்மளை சொல்றாரு. துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரூறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று ஒரு சாதம். சரி, இதை சொன்ன உடனே இப்ப அடுத்த சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, இது எப்ப சார் நடக்கும்? கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எப்ப நடக்கும்? அது இன்னொரு 400 பிறவி வரும் உங்களுக்கு. இதெல்லாம் அவரு என்ன பண்றாரு? மூல நூலாசிரியர் அவ்வளவுதான். தம் முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் முடிஞ்சது. அடுத்த சூத்திரத்து போயிட்டார். இவர் தான் விரிச்சிடார். உடனா சொல்றார், நம்முடைய குருநாதர் சொன்னதை தனக்கு எப்படி பணம் சொன்ன அதெல்லாம் கேட்டு சொல்றாரு. அதனால சொல்லும்போது இங்க இது எப்ப நடக்கும்னாரு, இந்த பிறவியிலே நடக்கும். எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகத்தை உற்சாகத்தை நம்ம கொடுத்தாரு பாரு. அதான் நான் சொன்னேன், இதுவும் சிவபுராணம் சொல்லிச்சு. ஆனா நம்ம படிக்கிறோம், மனசுல படிக்கிறது இல்ல. பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் தினம் படிக்கிறோம். பிறந்த பிறப்பு அறுக்கும் பெருமான், அதை இவர் சொல்றாரு. சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே இந்த பிறவிலேயே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு அவன் நம்மளை ஆண்டு என்ன செய்வானார்? மலம் கழுவி, முதல்ல ஆணவ மலம் அழுக்கு இருக்கும் போது அதை கழுவுறான். மலம்ங்கிறது அழுக்கு, அதனால என்ன பண்ணாரு? கழுவினர், அழுக்க கழுவி விடணும். மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன், அவருடைய திருவடிகளை கொண்டு வைப்பான். இது எப்ப நடக்கும்னா இந்த பிறவிலே நடக்கும் என்று ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுறார் அருளன் சேச்சர். அங்க தம் முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த சொல்லிட்டு போன செய்திய 8ஆம் சூத்திரத்துல கிட்டத்தட்ட 20-20 பாட்டுக்கு மேல சொல்றார். இது மாதிரி பல இடங்கள் சித்தியார்ல. அதே மாதிரி இந்த சித்தியார் நூல உள்ள பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னா மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை நாம் அறியுமாறு அதனால அதற்கு மிக விரிவாக தந்து, இல்லைன்னா அந்த நூலை எல்லாராலையும் படிக்க முடியாம பெரிய பெரிய சித்தாந்த அறிஞர்களுடைய துணிவு அது. சிவஞான சித்தியார் என்ற ஒரு உரை நூலும் பின்னர் சிவஞான மாபாடிமல சிவஞான போத பேருரை என்கின்ற சிவஞான முனிவர் செய்த அந்த நூலும் இல்லை என்று சொன்னால், மெய்கண்டார் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிற நுட்பம் அதை தெரியாமலே போயிருக்கலாம் நமக்கு. ஏன்னா அவ்வளவு அது மேன்மையான ஆன்மாக்களுக்கு நுட்பமா செய்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்த கருணையினால் அருணதி சிவாச்சாரியாருடைய இந்த நூல் இதற்கு மேல நூல் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பெருமை கிடைக்கும். யாரும் நிறைய செய்தி சொல்லுவார். அளவை இலக்கணம், இந்த அளவை இலக்கணம் மட்டுமே 14 திருவிருத்தங்கள்ல சொல்லுவார். சிவஞான சித்தி தவிர சாத்திர நூல்கள் எங்கேயுமே அளவை இலக்கணம்னு தனியா நூல் இல்லை. உண்மை விளக்கமாகட்டும், திருவள்ளுவர் பேனாடு சங்கரமாகட்டும், நுட்பமான நூல் ஆயிடுச்சு. கொடிக்க வினாவென்பா போற்றிப்பவருடைய நெஞ்சு எவ்வளவு அளவை இலக்கணத்தை கையாளுவாங்க. ஆனா அளவை இலக்கணம் என்றால் என்ன சொல்லு? காட்சி, கருதல், அளவை, உரை இப்படிலாம் எடுத்து சொல்லல. விஞ்ஞான சித்தியார் ஆசிரியர் 14 திருவிருத்தங்கள்ல 14 பாட்டு பாடுற. அளவைனா என்னன்னு புட்டு புட்டு வைக்கிற. இப்படியெல்லாம் இந்த சித்தியார்ல நிறைய ஒரு வார்த்தையில சொல்லப்போனா, இந்த நூலுக்கு மேல் நூல் இல்லை அப்படின்னு சொன்னா, சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவ உலகிற்கு சிவஞான சித்தியார் என்பதுதான் பெரும் களஞ்சியமாக அமைந்த நூல். களஞ்சியம் என்று சொன்னால் இப்ப நம்ம சொல்றோமே என்சைக்ளோபீடியா, சைவ சித்தாந்த உலகிற்குள்ள என்சைக்ளோபீடியா ஈஸ்வர சிவஞான சித்தியார். அப்படி ஒரு அருமையான ஒரு நூல். நிறைய சொல்றாரு. இப்போ நம்ம ஆணவ மலம் அப்படிங்கிற, ஆணவ மலம்னா என்ன அப்படின்னா அங்காங்கு சொல்றோம். மெய்கண்டார் ஆணவம் என்று கேட்டதுக்கு இப்படி ஒரு பார்வை பத்தார். அது யாருக்கு புரியும்? அவங்க அந்த நிலையில இருந்ததும் புரியும். அவருடைய இன்னொரு மாணவர் மனவாசம் கிடந்தார். மெய்கண்டாருடைய 49 மாணவர்கள் இன்னொருத்தர். அவரும் என்ன பண்ணார்? உண்மை உலகத்துல போட்டாரு. அறியாமை ஆணவம் முடிச்சுட்டு போயிட்டார். ஆணவ மலத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அது எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா, ஆணவ மலம் நீங்கணுங்கிறீங்க, அதுதான் நமக்கு எல்லாம் துன்பம் தரும் பொருள்ங்கிறீங்க, அது குற்றம்ங்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு கேட்கிற ஆள்களுக்கு உட்கார்றார்.
அருமையா சொல்ல ஒரே பாட்டுல அப்படி தெளிவா சொல்லு. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் ஒன்றதாயினர் ஆனாமலம் ஒரு பொருள். ஆனால் எல்லா உயிர்களையும் அது பிணைக்கக்கூடிய தன்மை உடையதா, மறைக்கக்கூடிய தன்மை. அதனால அநேக சக்தி உடையதாய் உடனாய் கூடவே இருந்து ஆதி அன்றதாய், அதுக்கு ஆதி இல்லை அப்படின்னு அனாதி நித்த பொருள். ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து, ஆன்மாவினுடைய அறிவுக்குள்ள போந்து எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆணவ இந்த உயிரை இப்படி வழி நடத்துகின்ற ஆன்மாவின் அறிவோடு தன் தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற கூட இருந்து நிகழ்த்தி. இது எப்ப இருந்திருக்கு சார்னாரு? செம்பினில் களிம்பி எய்ந்து அப்படின்னா என்னைக்கு செம்புக்கு களிம்பு உண்டோ அன்னையில இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் அது கூடவே இருக்கு என்று. அந்த செம்பினில் களிம்பி எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் எய்ந்து நின்றே, என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும். அதனால எப்பவுமே ஆணவமலம் நமக்கு அஞ்ஞானத்தை தரும். சுவாமி ஞானம், இது அஞ்ஞானம். அது ஒரு நாளும் நமக்கு நல்லது செய்யாது. அதனால என்றும் அஞ்ஞானம். இப்படி ஆணவ மலத்தை பற்றி ஒரு முழுமையா ஒரு பாட்டு மாயாமலத்தை பத்தி சொல்லுவார். நித்தமாய் அருவாய் ஏகநிலையதாய் உலகத்திற்கு ஒரு வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஒரு சக்தியாய் புவன போகம் தனுகரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மாயை பலமாய் மயக்கமும் செய்யும். அருமையா மாயை மயக்கம் செய்யும், மாயை மயக்கம் செய்யும், மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போதும் மயக்கம் செய்யறது இல்லை. ஆணவ மலத்தோடு கூட இருக்கும் பொழுது மயக்கம் செய்யும். ஏன்னா மயக்கம் செய்யறது ஆணவ மலத்தோட தொழில். ஆணவ மலத்தோடு கூட இருக்கும் பொழுது இந்த மாயை மயக்கம் செய்யும். அதனால மாயை அது மலம்தான். மாயை மலமாய் மயக்கமும் செய்யும் அன்றே. ஒரு அருமையான செய்தி அங்க சொல்வார். கண்மத்துக்குன்னு பாடுறார். இப்படி இன்னொன்னு ஏன்னா இருவினை அனாதி ஆதி ஏற்றலால் நுகரவால் அந்தம் ஆதி அந்தம் வரும் மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி. கண்மம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வினையா, நல்வினை தீவினை, எனக்கு உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால தான் பல பேதம் காட்டி அறுபதாய் நின்று, அது அருவப்பொருள் வெளியே தெரியாது, நின்று அரந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். இறைவன் எவ்வாறு நமக்கு அனுபவிக்கிறது கொடுக்குறானோ அது மாதிரி கொடுக்கும்னு கண்மத்தை இப்படி ஆணவத்தை தனியா, கண்மத்தை தனியா, மாயை தனியா, உயிரை பற்றி சொல்ல வசித்திட வியாதி பசுத்துவனாய் ஆன்மா, ஆன்மா ஆன்மா சொல்லி இறைவனை சொல்லி இந்த பொருள்களை பற்றி எல்லாம் ஒவ்வொரு செய்தியும் நமக்கு அதை பற்றி வேண்டும். இப்ப சைவ சித்தாந்தம் எங்கேயாவது ஒண்ணு படிக்கணும்னா சிவஞான சித்தியாரை எடுத்தா அதுல செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு மிக அருமையாக சொல்ல நூல் அது. அதனாலதான் சித்திக்கு மேல் நூல் இல்லைன்னு காலம் கருதி வேகமா சொல்லிட்டே வந்துட்டேன். இவர் செய்த இன்னொரு நூல் இருபா இரு பகுது. இருபா இரு பகுதுன்னா இருபாங்கிறதுனாலே தெரிஞ்சு 20 பாட்டு, 10 பாடல்கள் என்பாலையும் 10 ஆசிரிய பாலையும் சொல்லியாரு. 2 பகுது அப்படின்னா 2 விதமான யாப்பு நடையிலே அமைந்த நூல். அதனால இருபா இரு பகுது என்ற பெயர். தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்ட தேவநாயனாரை நோக்கி சில கேள்விகளை எழுப்பி அதற்கு மெய்கண்ட தேவநாயனார் விடை சொல்ற மாதிரி அமைந்த நூல். கேள்விகள் எல்லாம் ரொம்ப நுட்பமான கேள்விகள். உண்மை விளக்கம் நூல் அடிப்படையான கேள்விகளா இருந்து சைவ சித்தாந்தத்தை பயில ஆரம்பிக்கின்ற நிலையில இருப்பவர்கள் கேட்கிற கேள்வி மாதிரி இருக்கும். இது சிவஞான போதம் சிவஞான சித்தியார்லாம் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம்னே தெரியுது. அந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகள். அதுக்கு மெய்கண்டார் பதில் சொல்றது நேர பதிலா இருக்காது. அதை நுட்பமாக நம்ம புரிந்து கொள்ள மாதிரி அவர் பதில் சொல்ற மாதிரி அமைத்திருக்கிறார். அருமையான ஒரு நூல். அதுலயும் கூட மெய்கண்டார் அவர் சொல்ற அழகுதான் சிவபெருமானே சொல்ற. கண்ணுதலும் அப்படின்னா இது நெற்றிக்கண், கண்ணுதலும் கண்டக்கரையும் கழுத்துல அழகாலட்சம், கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அப்படின்னா அது மறைத்து கிளம்பும் தான் சிவபெருமான். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்துன மறைத்து, கரந்து அருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். நம்முடைய இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக சிவபெருமான் வாராணம். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். எப்படி வந்தான்னாரு? வெண்ணை நல்லூர் மெய்கண்டான். வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் சிவபெருமான் தான் மெய்கண்டான். வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரால் வேறின்மை கை கண்டார் உள்ளத்துக்கு.
ஒரே மெய்கண்டார வணங்கி சொன்னான். அவன் உள்ளத்துல நாம் வேறு அவன் வேறாக இல்லாமல் இப்ப இது நாம் அனுபவிக்க முடியும் என்றுதான் இருபாய் இருபது ஆரம்பமே முதல்ல மெய்கண்டாரை அப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பார். ரொம்ப நுட்பமான நூல். ஏன்னா இந்த அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிறப்பு வந்து நிறைய சித்தியார்ல நிறைய சொல்லுவார். கடைசியா ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன். சித்தியார்ல 12 சூத்திரமும் சிவஞான போகத்தை சொன்னதுதான். கடைசியில கொண்டு 12ஆம் சூத்திரத்துல செம்மலல் நோன்றால் சேரலொட்ட அம்மலம் கழியே அன்பரோடு மறியே மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தும். அன்பர்னா சிவனடியார்கள் எப்படி இருப்பார்னாரு? அன்போடு இருப்பார்கள், அன்பு கொண்டு விளங்குவார்கள். அதுக்கு அந்த முக்கியத்துவத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவார். நாடி 12ஆம் முடிக்கிறப்ப கொண்டு எழுதுறார். ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கு அன்பில்லார். அன்பு இல்லைன்னா எப்படி சொல்றாரு? சுவாமி மேல அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு அடியார் மேல அன்பு இருக்காது. பிற உயிர்கள் மேல அன்பு இல்லைன்னா அப்புறம் தம் மேலே அன்பு இருக்காது. அவனெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லைன்னா அவனை வந்து பேசுறதே பிரயோஜனம் இல்லை. பேசுவது என் அறிவிலா பிணங்களை, இவங்களெல்லாம் அறிவில்லாத பிணங்கள் அப்படியெல்லாம் அருண சிவாச்சாரியர் பேசுறாரு. ஏன்னா அன்பு கொள்ள தெரியலன்னா அப்புறம் என்ன இருக்கு? வழிபாட்டே அங்கதானே ஆரம்பமே. அதனால அன்பு கொள்ள தெரியலன்னா என்ன இருக்கு? அதனால பேசுவது என் அறிவில்லா பிணங்களை தாம் இணங்கில் நாம் இணங்கில் நம்ம அவங்க கூட போய் ஒரு சேர்ந்தா என்ன ஆகும்னாரு? பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கெடுவர் விடுவி. அந்த அன்பில்லாத ஆட்கள் கூட ஒரு டச் வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னாரு? மீண்டும் பிறந்து இறந்து இங்கே இருக்க வேண்டியதான். பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கெடுவர் விடுவி. அவங்கள விட்டுரு. அது என்ன சாமிசேன்? அதையா சொல்ற எப்படி இருக்குன்னு ஆசையோடும் அரண் அடியாரை அடைந்துட்டு, ஆசையோடும் விருப்பத்தோட அரண் அடியார்னு மட்டும் சொல்ல, அரண் அடியாரை அப்படின்னா வழி வழியா வரக்கூடிய அடியாருக்கு அடியன் அப்படி ஆசையோடும் அரணடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் உன் கருமமாக செய்துன்னாரு. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம செய்யணுமா? அவர் கருமம் உன் கருமமாக செய்து கூசி மொழிந்து, கூசினா வெட்கம் என்னன்னாரு? அவளுடைய மேன்மை எங்க? நான் இப்படி இருக்கிறேன்னு வெட்கப்பட்டு கூசி மொழிந்து அருள் ஞான குறியில் என்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரியே என்று சொல்வார். எல்லாம் சிவஞான சித்தியார்ல அருமையான மேலான ஒரு நூல். சொன்ன மாதிரி தொகு சித்தி ஓராரும் தந்தமிழ் மேலாம் தரம் என்று யாரோ பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்கன்னா, சித்தியார் ஆசிரியர் 328 சுபக்கம் பாடல்களும் 301 பரபக்கம் பாடலுமோ 629 பாடல்கள், மெய்கண்டார் சொன்ன 12 சூத்திரம் 40 வரிகள் தான் இவ்வளவு விரிவாக செய்திகளை வந்து சொல்லுகின்ற பாங்கு. அந்த திருவிருத்தங்கள் எல்லாம் மிக அருமையாக நிறைய பேர் உரை சேர்க்கார்கள். உரை செய்யல நான் வந்து அருணை வடிவேல் மொழி ஐயா விட்டுட்டேன். உங்க செஞ்ச உரை இருக்கு, செந்தமிழ் உரைன்னு பேரு நிறைய. அதனால பெரியவர்கள் எல்லாம் உரை செய்த அந்த அருமையான நூலை, அதற்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுகின்ற புகழ் இன்றளவும் நிற்கின்ற சிவஞான சித்தியாரையும் இருபகதையும் தந்தருளிய புறச்சந்தான குறவர்களில் 2வதாக வந்து பின்னால் மறைஞான சம்பந்தருக்கு உபதேசம் செய்து பின்னர், ஏன்னா அந்த மறைஞான சம்பந்தர் தான் உமாவதி சிவாச்சாரியருக்கு உபதேசம் செய்து 8 சாத்திரங்கள் நமக்கு கிடைக்குன்னா, உமாவதி சிவாச்சாரியாருடைய குருநாதருக்கு குருநாதராக திகழ்ந்து மெய்கண்டாருடைய 49 நேரடி மாணவர்களில் முதன்மை மாணாக்கராக இருந்து அவருடைய கட்டளையை ஏற்று சிவஞான சித்தியார் நூலை தந்த அருணந்தி சிவாச்சாரியாருடைய திருவடிகளை நாம் எல்லாம் இன்றைக்கு போற்றி வழிபாடு செய்வோம். புரட்டாசி புற நன்னாளாகிய இன்று அருணந்தி சிவாச்சாரியார் மூலமாக மெய்கண்டாரை வழிபடுகிறோம். மெய்கண்டாரை வழிபடுவதன் வாயிலாக அருணந்தி சிவாச்சாரியார் வழிபடுகிறோம். அதனால் அவர்களை எல்லாம் அவருடைய திருவடிகளை இந்த நல்ல நாளிலே வழிபடுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்திய இந்த சைவ சித்தாந்த மையம் விக்டோரியா, அதனுடைய தலைவர் உள்ளிட்ட பெரியவர்கள், அவருடைய உறுப்பினர்கள் எல்லோரும் வணக்கத்துக்குரியவர்கள். உங்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை சொல்லி, இதுகாலம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் குறிப்பா அருண் சிவாச்சாரியுடைய திருவடிகளையும் மீண்டும் வணங்கி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.